சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போகிற வெர்சடைல் சுற்றுல அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜட்ஜஸ் கொடுத்துடைய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அபிஷேகாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், இன்னொரு பக்கம் வர்ஜா, இவங்க 3 பேரை தொடர்ந்து 4வது ஃபைனலிஸ்டாக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருக்கு. அப்படி எதிர்பார்ப்பு ஏற்பட முக்கியமான காரணம் என்ன? ஃபினாலே சேரில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க எந்த விதமான ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் டைரெக்டாக ஃபினாலே மேடையில் போய் பாடலாம். அப்படி தான் ஒரு வாரமும் அபிஷேகா கண்டிப்பாக இந்த வாரம் ஃபினாலே மேடை போயிடுவாங்க, டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா வாரங்களும் அபிஷேகாவுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடச்சிட்டு இருக்கு. அதுலேயும் போன வாரம்லாம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகாவை பார்த்து கொடுத்துடைய கமெண்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி இடுப்பழகி பாட்டை அபிஷேகா நல்லா தான் பாடினாங்க, இருந்தாலும் உங்கள் வாய்ஸுக்கு இது சுத்தமாக சூட் ஆகலை, ஸோ அதனால் நீங்களாம் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி செஞ்சுட்டாரு. இதனால அபிஷேகா அப்பயே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த வாரம் வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு சுற்று வைக்கிறாங்க. வெர்சடைல்னா பன்முகத்தன்மை, அதாவது 2-3 ஜானரில் பாட்டு பாடணும். அதில் யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கும். ஒரு மெலடி, ஒரு குத்து, ஒரு மெலடி, ஒரு ஃபோக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு 2 பாட்டு கொடுக்குறாங்க. இதில் தன்வி தான் இப்போ 4th ஃபைனலிஸ்டாக வருவாங்க அப்படிங்கிறத எஸ்பி சரண் அவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காரு. ஒரு வாரமும் கேட் ஓப்பன் ஆகுது, நீ உள்ளே போன்னு பார்த்துட்டு இருக்கோம், இந்த வாரமாவது போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் கொடுக்குறாரு. இது மூலயமா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் எஃபோர்ட் போட்டு பாடினாலும் ஜட்ஜஸ் தன்வியை தான் இப்போ அடுத்த ஃபைனலிஸ்டாக ஆக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேணா பாருங்க, இந்த வாரம் ஒன்று சுமன் ராஜ் இல்லைனா தன்வி, இந்த 2 நபர்களில் யாராவது ஒருத்தவங்க தான் 4வது ஃபைனலிஸ்டாக அடி எடுத்து உள்ளே வைப்பாங்க. அதில் தன்வி போவாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 99% உறுதி ஆயிருக்குது. இது அபிஷேகாவுக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் தான். அபிஷேகா ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுலேயும் பல வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு சில வாரங்களாகவே அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஒரு டிக்கெட் ஃபினாலே வரணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா, அந்த ஒரு படபடப்பில், அந்த ஒரு பதட்டத்தில் சில நேரங்களில் பாடும்போது சொதப்புறாங்களான்னு தெரியல. அந்த ஒரு கமெண்ட்ஸை தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், எஸ்பி சரண் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எஸ்பி சரண் அவர்கள் அபிஷேகா கிட்ட ரொம்ப பதட்டமாக தான் ரிலாக்ஸ் ஆகிக்க, எதுக்கு உடனே பாடுற, ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ அடுத்தனோட பாடு, தப்பு கிடையாது, ஆனால் பாடும்போது ஒழுங்காக பாடு, ஏன்னா எதுவும் டிக்கெட்டு ஃபினாலே நம்மள மாதிரி இங்கே நிறைய பேர் பாடுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், பாட்டு பாடி முடிச்சுட்டு போய் உட்காந்தா போதும் அப்படின்னு இல்லாமல் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பாடு, கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ கவலைப்படாதங்கிற மாதிரி கொஞ்சம் உதேகம் இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு ஆங்ஸைட்டியில் அபிஷேகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிக்கெட் ஃபினாலே அந்த ரஷ்ஷில், அந்த ரேஸில் நிறைய நேரங்கள் சொதப்பிடுறாங்களாம். சில நேரங்களில் 2-3 ரீடேக் கூட எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இது மூலயமா இப்போ என்ன நடக்குதுன்னா, அபிஷேகாவோட அந்த டிக்கெட் ஃபினாலே கனவு, அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தட்டிகிட்டே போயிடுமோ. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் தன்வி செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் சுமன் ராஜ் செலக்ட் ஆகிடுவார். அப்போ அபிஷேகாவுக்கு ஃபினாலே போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு மக்கள் ஓட் போட்டு 6வது போட்டியாளராக போகிறது தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.